சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்துல அநேகம் பேர் அற்புதங்களை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி அனுபவிச்சவங்கள ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். ஒன்னா சொல்லிட்டு வந்தாங்க, நமக்கு நேரம் பத்தாது. ஆனா ஒரு சிலரை நம்ம சொல்லித்தான் ஆகணும். நம்ம அண்ணா நகர்ந்து வரவே மாட்டேன், இந்த கோயிலுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி நம்ம தங்கச்சி வசந்தி அம்மாட்ட சொல்லி வம்பு பிடிச்சி வருவார். வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மா நம்ம தங்கச்சி வந்துகிட்டே இருப்பாங்க, ரெகுலரா வர்றாங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இவங்க மட்டும் வந்தாங்க. அதன் பிறகு அவர் முதல்ல வந்தார். எப்படியோ வரப்பா வர வச்சுட்டார். அவர் கூப்பிட்டா வர முடியும். அவர் கூப்பிட்டாரு, வந்துட்டார். வந்து இந்த படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கிறார். படியில மேல ஏறதுக்கு கால் எடுத்து வைக்கிறாரு. வைக்கும்போது 2வது படியிலேயே அவர் கால் ஜிவ்னு இழுக்குது. அப்படியே அவர் பயந்து நடுங்கி, அம்மா என்னம்மா இவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, என்னால் வர முடியலன்னு அங்கேயே நின்று அழகார். அதுக்கு பிறகு மேலே சுதாரிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி அப்பாவை இங்கே இவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன தொடர்ச்சியாக அவர் வர ஆரம்பிச்சிட்டார். அவர் வர ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்ணா நகரில் இருக்கிற மிகப்பெரிய பங்களாவை அங்கிருந்து அங்கே விட்டுட்டு இங்கே பெருங்குளத்தூர்ல நம்ம கோயில் எதிர்க்க ஒரு வீடு வாங்க போறேன். அது சின்னதாக தான் பரவாயில்ல, நான் இங்கேயே சேவை பண்ண போறேன், அப்பாவுக்கு சேவை பண்ண போறேன், இங்கேயே நான் வீடு வாங்க போறேன்னு சொன்னார். நான் தான் அப்பா வேண்டாம், நீங்க அங்கேயே இருங்க, இவ்வளோ நாள் பழகிட்டீங்க, அங்கே இருக்கிறாங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க, நீங்க அங்கேருந்து வரக்கூடாதுன்ட்டு நான் தான் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு துளசி தீட்சா, சாய் தீட்சா துளசி நம்ம பொண்ணு, நம்ம மகள் மாதிரி இந்த பொண்ணு நம்ம நிறைய அற்புதங்களை பாபாவுடைய என்ன சொல்றது அற்புதங்களை நிறைய அனுபவிச்சிருக்காங்க. இந்த அம்மா இது பாபா கூட அப்படி பயங்கர மிங்கிளாயிட்டாங்க. இவங்க தொடர்ச்சியா மயிலாப்பூர் போவாங்க. மயிலாப்பூர் தான் போவாங்க இல்லம்மா? மயிலாப்பூர்ல சேவாதாரெல்லாம் இருக்கு சாய்ராம். சேவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க. மயிலாப்பூர்ல சேவை பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேரை சொல்லுங்க முதல்ல. சாய் தீஷ்க துளசி சாய்ராம். சாய் தீஷ்க துளசி. சாய் தீஷ்க துளசி நேம். மயிலாப்பூர் ரொம்ப டெம்பிள்லாம் போக மாட்டேன். என்னுடைய பிறப்பு பார்த்தெல்லாம் ஐயங்கார் குலத்தை பிறந்தவா. பட் மற்றவாளுக்கு உதவுற இடத்துல தான் கடவுள் இருக்கான்னு அப்படி ஒரு கொள்கையோட வாழ்றவா. மயிலையை தவிர வேற எந்த சாய் டெம்பிளுக்கும் போனதில்லை அதிகமா. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் மூலியமா இங்க இருக்கிற வண்டலூர் சாய் டெம்பிள் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு, ஏன் ஆனா எல்லா இடத்துலயும் சாய் டெம்பிள் வச்சுட்டு வியாபாரமா பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு எனக்குள்ளே எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி. இது அப்படிலாம் இல்லை. சாயை யார் அழைக்கிறாரோ அவ மட்டும்தான் சாய் கிட்ட வர முடியும். எந்த இடத்துல சாய் ஆத்மார்த்தமா இருக்காரோ அந்த இடத்துலதான் ரொம்ப வைப்ரேஷன் நல்லபடியா இருக்கும். அங்கதான் அதிசயங்கள் நல்லா நடக்கும்னு சொல்லுவா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி வியாபாரமா ஆரம்பிச்சா கூட கோயில வியாபாரமா யாராவது ஆரம்பிச்சா கூட ஆரம்பிக்கும் போது வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு பாபா கூட மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு பாபாவுடைய அவருடைய அற்புதத்தை அனுபவிச்சு அந்த வியாபாரத்தோட இதுதான் நல்லா பெருசா இருக்குது, இதுதான் நல்லா இந்த அற்புதம் தான் நல்லா இருக்குது, அவருடைய ஆன்மீகம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச பிறகு அதை விட்டுருவாங்க, இங்க வந்துருவாங்க. அது நல்லவா பண்ணுவா, அப்பா மாதிரி இருந்தா கண்டிப்பா பண்ணுவா. கெட்டவா இருந்தா கூட நல்லவா இருக்கலாம். கண்டிப்பா சார். கெட்டவனா இருந்தா கூட ஒரு யூட்டன் அடிக்க வச்சு நல்லவனா மாத்திடுவார் அப்பா. கண்டிப்பா அந்த சங்கல்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்படி ஒரு தடவை லிங்க் மூலியமா இந்த சாய் டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்தேன். அப்போ அங்க இருக்கிறவாளா சொன்னாங்க, பாபாவுடைய சமாதி இங்க இருக்கு, காது வச்சு கேட்டா இதய துடிப்பு கேட்கும்ட்டு. அவ்வளவு சீக்கிரம் மத்தவா சொல்றத பொதுவா
அவ்வளவுதான் எடுத்துக்க மாட்டான். என்ன அதுவும் இந்த டெக்னாலஜி பீரியட் ஆஃப் டைம்ல இதெல்லாம் வந்து ஒரு மாய மந்திரம் அப்படிதான் சொல்லுவா. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை கேட்டேன். ஒரு பீட் சவுண்ட் மாதிரி உணர்ந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் வரும்போது. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு இப்போ வந்த இதுல ஒரு சின்ன மிராக்கல் சொல்லணும். 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு பிரார்த்தனையை நான் வச்சேன். அதுக்கு அப்பா விடையும் சொல்லிட்டாரு. அந்த 1 இயர் கோவமா இருந்து அப்பா வந்து பேசவே இல்லை. அப்பா ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, 1 வருஷம் இதுக்கு நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணி போடியுமா. அந்த 1 வருஷம் சாயப்பாவா இருந்து நீங்க சொன்னீங்க. அப்பா மூலியமா மெசேஜ் வந்தது, 1 வருஷம் எதுவுமே நடக்காது தெரியுமா, ரொம்ப அமைதியா போகும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏன் அப்பா 1 வருஷம் எதுவுமே நடக்க முடியாது, எதுவுமே நடக்காதுன்னு எப்படி சொல்லலாம்? ஒரு பாபா மேல இவ்வளவு ஒரு பக்தியா இருந்து வர்றவா எல்லாருக்குமே வந்து நிறைய அற்புதத்தை உள்ளன்போட, ஏன்னா மற்றவர்களுடைய துயரை தான் துயரா கேட்டு பிச்சை எடுக்கிறவா கிட்டதான் பாபா வந்து அவ கேட்கிற பிச்சைய வந்து மிராக்கலா போட்டுட்டே இருப்பா. அந்த மாதிரி உண்மையா மனசார சொல்றேன், வர்ற நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து தான் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு மனசார பாபா கிட்ட பிச்சை வாங்கி வந்தவா எல்லாருக்கும் மிராக்கல் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கா. அதை நான் நிறைய பேர் மூலியமா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்பா கிட்ட 1 வருஷம் நான் பேசவே இல்லை. ஏன் இந்த 1 இயர் கேப், அப்பா ஏன் இப்படி சொல்லிட்டாருன்னு. பட் அது காலகட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் ஃபுல்லா கொரோனா முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ட்டா என்னோட பிரார்த்தனையில வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் சௌகரியம் இல்லாத மாதிரி நேற்று தோணுச்சு. உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லடாமா, கொஞ்சம் இடையில செல்லும் இப்போ நல்லா ஆயிட்டா அப்படின்னாரு. ஸோ இதுதான் உள்ளன்பு, ஒரு ஆத்மார்த்தமான அன்புன்றது. என்னைக்கும் பாபா வந்து சுயநலம் இல்லாத ஒரு அன்புக்கு வந்து கண்டிப்பா விட கொடுப்பாரு. அவரோட அதிசயத்தை அந்த இடத்துல நினைச்சு காட்டியே தீருவாரு. மற்ற டெம்பிள் மாதிரிலாம் இல்லை. நான் இதை தவிர்த்து எங்க ஆத்து பக்கத்துல இருக்க இன்னொரு ஒரு குட்டி சாய் டெம்பிளுக்கும் போயிருக்கேன். மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அங்க வர அமௌண்ட் எவ்வளோ வருது, பட் அங்க வர அது ஒரு வியாபாரமா எடுத்துட்டு இருக்கா. பட் இங்க நான் வந்து சாயோட அன்பை நான் நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 1 இயர் அப்படியே போயிடுது. இப்போ இதுக்கப்புறம் வர வீடியோல வந்து என்னோட பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு சாட்சியா இருக்கும். இன்னைக்கு எங்க மயிலையில உள்ள ஒரு அண்ணாவை இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வந்தேன். அவளுக்கு 13 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. அவளும் வந்து வரைச்ச என்ன போல அவரும் நம்பல, இந்த இடத்துல உள்ள வைப்ரேஷன் நம்பவே இல்லை. பாபா கிட்ட சொன்னேன், சார் இவருக்கு எதனா ஒரு மிராக்கல் இன்னைக்கு பண்ணுன்ட்டு. நல்ல ஹாட் வெயில், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 இருக்கும். அவரு இன்னைக்கு நடந்தது. ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அவருக்கு ரொம்ப முடியாம இருந்தது. சரி ஸ்தலத்தெல்லாம் பார்த்துட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கேன்ல இருக்குமா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இல்ல நான் பரவாயில்ல, இங்க சுத்தமத்தமா இருக்கு, நீங்க குடிங்கன்னு தண்ணி குடிச்சிட்டு அவர் ஒரு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அந்த தண்ணி எவ்வளவு குளுமையா இருக்கு, ஒரு மாதிரி குடிக்கும் போது எனக்கே வைப்ரேஷன் இருந்ததெல்லாம் சொன்னாரு. கண்டிப்பா பாபா கிட்ட உண்மையோட அன்பு இருந்தோம்னா எந்த அளவுக்கு தண்ணியிலே அவர் இருப்பாரு. ஆமா, எல்லா இடத்துலயுமே தண்ணியா இருப்பாரு. அது மூலமா அவர் போய் நம்மளை ஹீல் பண்ணுவார். நம்மளுக்கு என்ன வேணுமோ, நமக்கு உடல் நல்ல சரியில்லையா, குழந்தை இல்லையா, தண்ணி மூலமா அவர் மருந்து சாப்பிடலாம் கூட இங்க வந்து தண்ணி சாப்பிட்டா அந்த தண்ணி மூலமா அவ்வளோ உள்ள இறங்கி நம்ம ஆர்கன்லாம் கிளீன் பண்ணி நல்லா நீட்டா ஆக்கிட்டு அந்த ஆர்கன்ல இருந்து நமக்கு வந்து எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க வைப்பார். கண்டிப்பா இன்னைக்கு அவர் உணர்ந்தாரு. ஏன்னா வந்து அவர் மனைவி வந்து பெரிய பதவியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க. வைஃப் பார்த்தீங்கன்னா தாசில்தாரா இருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து கலெக்டருக்கு எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. அவளுக்கு வந்து 13 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பா வந்து இன்னைக்கு நேரடியா பார்த்து பிரார்த்தனையை சொல்லியிருக்கா. இந்த பிரார்த்தனையும் கண்டிப்பா நடந்து அவங்களும் இதே மாதிரி அதிசயத்தை நம்ம சாய் நண்பர்களுக்கு பகிர்ந்துப்பாங்க. பாபா மேல நம்பிக்கையா இருங்க. எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு வந்து அவசரம் போயிட்டே இருக்கு. அந்த கோவில்ல உடனே நடந்துட்டா கொண்டாடுறாங்க, நடக்கலன்னா கொண்டாடாம இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நடக்கலாம், திண்டாடுறது மட்டும் இல்ல, நடக்கலாம் திட்டுறாங்க. அப்பாவை திட்டுறாங்க, என்னையும் திட்டுறாங்க. என்னையா நீ ப்ரே பண்ற? ஒரு ஆள் கேக்குறாரு போன் பண்ணி, என்னதான் ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னா, என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்ன ஆச்சு ப்ரே பண்ண, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சீக்கிரமா முடிக்கல, என்ன ஆச்சு அப்படிங்கிற. சரிப்பா நடக்கும்பா அப்படின்னு சொன்னேன். எங்க நடக்குது அப்படிங்கிறாரு. நீங்க அவர்கிட்ட மொத்தம் 3 நாணயமா வாங்கிருக்கணும். பொறுமை, நம்பிக்கை, கூட வந்து சாமியார் எல்லாம் வாங்குற மாதிரி நம்ம இதை வாங்குறது இல்லம்மா.
நான் கொடுத்தா வாங்கிப்பேன். நம்ம யாரும் அழிச்சு குளிச்செல்லாம் வாங்குறது இல்லை, குளிச்செல்லாம் வாங்க கிடையாது. நம்மளும் ஒரு கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும், கற்பூரம் இதெல்லாம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்ல, அதுதான் நடக்குது தவிர மற்றபடி யாரும் ஏழை. சில பேர் ஏழையா இருப்பாங்க, வாங்குறதுக்கு நம்மள மாதிரி நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஏழையா இருப்பாங்க, பாக்கெட்ல ஒன்றும் இருக்காது பாவம். அவங்கள போய் பணம் கேட்கணுமே. அதனால எல்லாரும் ஒருதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்துறோம். வர்றவங்க வருவாங்க, போடுறவங்க போடுவாங்க. பிச்சைக்காரங்க கூட 50 ரூபா போட்டு போறாங்க சில இடத்துல. அதனால இன்னும் பணம் வந்து பொருட்டல்ல, நமக்கு வந்து மனம் தான் பொருட்டு. மனசை வந்து நல்லா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இந்த புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டணும்னா கண்டிப்பா நடக்கும். அந்த புள்ள நல்லா அதை என்ஜாய் பண்ணி நல்லா அனுபவிச்சு, அதுல இருந்து நல்லா அந்த மிராக்கிள் அனுபவிச்சு அதுவே அப்பாவுக்கு செய்யும். தட்சிணை வாங்காம விட மாட்டார் அப்பா. நான் இல்ல அவர் வந்து வாங்க 2 ரூபா கொடு, எடு அப்படின்பாரு. அதான் அதனால அவர் நல்ல கண்டிப்பான அப்பா. ஏன்னா நம்மள மாதிரி ஞாபகம் மறதி உண்மையிலே மறந்துட்டாலும் சரி, மறந்த மாதிரி எல்லாரும் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றாம இருந்து நடிச்சாலும் சரி, கண்டிப்பா சாய் வாங்கிடுவா. இங்க இருந்த ஒரு அனுபவத்துல எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட பிரார்த்தனை நடக்கலன்னு ஆதங்கப்படாது. ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் கலியுகத்துல வந்து நல்லவா தான் ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ இங்க எல்லாருமே வாங்க, நம்ம கர்மாக்களை வந்து கழிச்சுட்டு நீங்க கேட்டது பாபா கிட்ட இருந்து சாய் அந்த வழித்துணை பாபா டெம்பிள்ல இருந்து உங்களுக்கு ஒரே பதில் தான். உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்டது கிடைக்கும், கிடைச்சது நினைச்சிருக்கும். ஓம் சாய்ராம் எல்லாம் மாதிரி. ஏன்னா அவர் கொடுக்கறத லேட் பண்ணாலும் அவர் கொடுக்கறது வந்து எல்லா கர்மாக்களும் கழிச்சுட்டு கொடுப்பாரு. அது கொடுத்துட்டு பிறகு அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு தான் பாபா காக்க வைப்பாரு. ஸோ இங்க வாங்க, பாபாவுடைய அன்பையும் அதிசயத்தும் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும். இல்ல இங்க வாங்க வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கவங்க எப்படி வருவாங்க? கிட்ட இருக்கிறவங்க வரட்டும், வந்து போட்டோம். அவங்களுக்கு பிராப்தம் வந்தா வருவாங்க. தூரமா இருக்கிறவங்க அங்கங்கே நினைச்சுக்கீங்க. அவர் வருவாரு அவங்க கிட்ட. இவர் வந்து எங்க இருந்தாலும் வழித்துணை பாபா இல்லையா? அவங்க எங்கனாலும் இன்டர்வியூ போறாங்க, விசாவுக்கு போறாங்க, அல்லது வந்து வெளிநாட்டுல இருந்து எங்கேயோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க. அப்ப இவர் நினைச்சுக்கிட்டா இவர் அங்க வந்துடுவாரு. அவங்க வரணும்னு இல்லை, வந்தா வரட்டும், சந்தோஷம். ஏன்னா பிராப்தம் இருக்கவங்க வரட்டும், அவங்க கிட்ட இவர் போவார். மனசு 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 பக்தி பக்தி பொறுமை நம்பிக்கை, அதை அவர் மேல வச்சா போதும். 2 தம்பிடி கேட்கிறாரு. 2 பைசா கொடு, 2 ரூபா கொடு, நம்பிக்கை கொடு, பொறுமையை கொடு கேட்கிறாரு. அதோட 3ஆவதா சாய் மேல ரொம்ப அன்போட இருங்க. 3 நாணயத்தை கட்டியமா பிடிச்சிட்டு இருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். சாய் நீங்க கேட்டது கொடுப்பாரு, கொடுத்தது நினைச்சிருக்கும். ஓம் சாய்ராம் அல்லா மாலிக். வாழ்க வளமுடன். இந்த பொண்ணு வந்து நல்லா பேசுனாங்க. நம்ம பொண்ணு இல்லையா? நம்ம பொண்ணு பாபாவோட பொண்ணு இல்லையா? கண்டிப்பா நல்லா பேசுறேன், நல்லா இருக்கு. நீ நினைச்சது நடக்கும். அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பார்க்குறவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களும் நல்லா இருக்கணும். அப்போதான் அது அவங்க கொடுக்குற உத்வேகத்தை தான் நம்ம இன்னும் நல்லா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். அந்த முயற்சி நிலைக்கும், நிலைச்சு நீ சொன்னதாக நிலைக்கும். சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.